கட்டே ஆகணுன்றியா? கட்டே ஆகணுன்றியா? குத்தாடகலி காட்டு மச்சான், இத காட்டு. சன் நியூஸ்ல காட்டுனியா? எல்லா நியூஸ்லயும் காட்டு. தல சம்பவம் தல உள்ள படம் குட் பேட் கிடையாது. சம்பவம் உள்ள சம்பவம் நடந்து வேற மாதிரி சம்பவம் நடந்து 500% 1000% ஃபேன் பாய் சம்பவம்ன்றது நிரூபிச்சார் அத்விக், டைரக்டர் அத்விக்கு. தேங்க்யூ ஃபார் டைரக்டர் அத்விக் சார் அண்ட் பிரசன்னா சார். நீங்கள் பிரசன்னா சார் சூப்பர் ஆக்டிங் சார். சீரியஸாக சொல்லுங்கள், பிரசன்னா சார் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கார். சிம்ரன் மேம், த்ரிஷா மேம், கூட நடித்த சுனில் சார் எல்லாருமே பயங்கர ஆக்ஷன். அஜித் சார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஏகே அவர் போட்ட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காரு. பயங்கரமாக பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காரு. உள்ள சம்பவம் அந்த மாதிரி பிரேக்கிங் சம்பவம் நிறையா இருக்குது. உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. சூப்பர் தலைவா, உண்மையே சொல்கிறேன். இதை மாதிரி ஒரு 10 படம் பண்ண சொல்லுங்க, எங்களை கையில் பிடிக்க முடியாது. ஃபேன்ஸை கையில் பிடிக்க முடியாது. தேட்டரில் கொளுத்தி உடச்சி போட்டுக்குவோம். அப்படி இருக்குது படம். சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலை இப்படி பார்த்ததே கிடையாது ஒரு படத்தில் கூட. எங்கள் நடுவில் நடித்தார் அவர். சொசைட்டின்னு பார்த்துட்டு இப்போ அந்த மாசில் இறங்கினார் பாருங்க. இந்த மாதிரி 10 படம் பண்ண சொல்லுங்க, அவர் தான் சினிமா நம்பர் 1 மாறுவார். 1000 கோடி அசால்ட்டாக வச்சுட்டு போவோம் தலைவர். ஓஜி சம்பவம் தான், சம்பவமே படம் தான், சூப்பராக இருக்கு. அடிக்கும் ப்ரோ, ஏன் நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சிக்குது, இன்னும் ஓடல. ஓடும்போது பாருங்க அடுத்து அடிக்கும். ரொம்ப கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காப்ல, ரொம்ப மெனக்கெட்டு டேரக்டர் போய் தேங்க்ஸ். ஏன்னா டேரக்டர் ரொம்ப யோசிச்சு படம் இப்படி தான் எடுக்கணும்னு தலையை வச்சு செதுக்கியிருக்காரு. ஒவ்வொரு படமா தலை சொல்லுவா செதுக்கு, நாளாக செதுக்குன்னு அவரை வச்சு அவர் செதுக்கியிருக்காப்ல. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். மியூசிக் நல்லா தான் இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, ஒரு குறையும் கிடையாது. ரீமிக்ஸ் சாங்கு வேறு மாதிரி ப்ரோ. தொண்டை கோலெல்லாம் கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து விக்ஸு மிட்டாய் வந்து போயிட்டு ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போனோம். படம் ஓஜி சம்பவம் சொன்னார்ல, படம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு. பிடிக்குமா? எந்திரிச்சு நின்று கத்தினே இருக்கும். என் வாய்ஸ் வந்து இப்படி இருக்கவே இருக்காது. தொண்டை சத்தியமாக முடியல ப்ரோ. அடுத்த ஷோ போடலான்னு இருக்கேன். டிக்கெட் ஒன்றும் கிடைக்கல. டிக்கெட் கிடச்சுன்னா போயிடுவேன் ப்ரோ. ஏகே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரேமும் ஏகே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூஸ்பம் மூமெண்ட் வரும். ஃபுல்லாகவே கூஸ்பம் மூமெண்ட் தான். கடைசியில் பாருங்கள், நான் சொன்ன படத்தை வேஸ்ட், இது சீனை வேஸ்ட் பண்ண வரும்ல. நீங்கள் போய் பாருங்கள், என்ன மாரி தான் வருவீங்க கன்ஃபார்ம் ப்ரோ. என்னால் பேச முடியல ப்ரோ, இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும். பார்த்துக்கலாம். நல்லா படம் பயங்கரமாக இருக்குது, பாருங்கள் எல்லாரும். படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறது ஃபேன்காண்டி எடுத்த படம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி டைலாக் எப்போ பேசுகிறாரோ அங்கேருந்து ஹைப் கூடிடுது. தெரிய விட்ருக்காங்க, பயங்கரமாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லைன்னா விடாமுயற்சியோட கீழே போயிருக்கும் இந்த படம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் உள்ள நல்லா வைப் பண்ணி செம்மையாக பண்ணி மாஸ் பண்ணதுனால படம் வந்து கண்டிப்பாக வாட்சபிள் இருக்கும். செம்மையாக இருக்குது. அதான் சொல்ல, மாஸ்னா இங்கே ஒருத்தர் தான் பண்ண முடியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக செதுக்கி வச்சிருக்காப்புல. ஒரு ஃபேன் பாயாக இருப்பார் போல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. ஆர்த்திகை வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதனாலே நம்ம பாராட்டணும். ஓஜி சம்பவம் இல்லை, இது பெரிய ஓஜி. இதுக்கு மேலே ஓஜியே வர முடியாது. ஒரு கஸ்டமைஸ்டு கார் வந்து கடைசியில் வந்து கன் அடிக்குது சுற்றி அதெல்லாம் வந்து நம்ம விக்ரமில் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஐயோ வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுவரை ஜிவி சாரை நம்ம பார்க்காத ஒரு கோணத்தில் இருக்குது. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக்கா ஜிவி மியூசிக்கான்னு ஒரு செக் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தோட மியூசிக் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சாங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, ரீமிக்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி படம் வேற லெவலில் பண்ணிட்டாங்க. 1000 கோடிலாம் அடிக்காது, 300 கோடி கன்ஃபார்ம். 1000 கோடிக்கு வேலையே கிடையாது, 1000 கோடிக்குள்ள எலிமெண்ட்ஸு கிடையாது. ஒன்லி ஃபேன் பை மூமெண்ட்ஸ். ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவானுங்க. இதுதாங்க உண்மை. அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் சரி, தலை ஃபேனாக சொல்கிறேன். 1000 கோடிலாம் தொடாது. அதுக்குள்ள சம்பவம் இதில் இல்லை. ஆனால் ஃபேன்ஸுக்குள்ள சம்பவம் இருக்கிறதுனால இது ஓகே. செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது. விடாமுயற்சி அளவுக்கு இல்லை திரிஷாவோட ஆக்டிங்கு ரோலும். பட் இதில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சியில் விட்டதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஒரு பொண்டாட்டினா ஒரு சந்தேகமாக ஒரு நம்பவே இல்லாமல் அதே ரோல் தான் பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்குது. சிம்ரன் வர்ற சீன்லாம் செம வைப். மொத்தத்தில் வந்து படத்தை கலக்கிட்டானுங்க. படம் ஓகே. ஸ்டோரிலாம் கேட்கக்கூடாது. ஸ்டோரிலாம் இருக்குது, ஸ்டோரிலாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தடவை பார்க்கலாம். பார்க்காதீங்க. ஃபேன்ஸுக்கான செம்ம ட்ரீட், பயங்கரமான சம்பவம். அதுவும் டபுள் ஆக்ஷன்லாம் பயங்கரம் ப்ரோ. செம்மையாக இருக்கு படம். அல்டிமேட் ப்ரோ. சும்மா பல விடாமுயற்சியில் பார்த்தது நல்ல ஆக்ஷனாக இருந்துச்சு. இது வந்து கரெக்டாக ஃபேன்ஸ்க்கான ஒரு பயங்கரமான சம்பவம். செம்மையாக இருக்குது படம். ஒர்த்து. பெரிய சம்பவம். எல்லாம் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் உட்காரவே இடம் இல்லை. எல்லாம் நின்றுட்டே தான் இருந்தோம், ஒரு இடத்துல உட்காரல. ஃபுல்லாக பயங்கரமான சம்பவம். அல்டிமேட் ப்ரோ. அதுக்கு மேலே சிம்ரனோட கேமியோ அது பயங்கரம். அதோட என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் சொல்லவே வேணாம் ப்ரோ. படம் என்ன பயங்கரமாக இருந்துச்சு. அதான் வேர்ட்ஸே வர மாட்டேன். நின்றுக்கிட்டே தான் இருந்தோம், உட்காரவே இடம் கிடைக்கல. பயங்கரமாக இருக்கு. நிறையா படம் ப்ரோ, 1 2 இல்லை, நிறையா படம். அதுவும் அஜித்தோட படம் எல்லாமே இருக்குது. அதுவும் பழைய பாட்டு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பயங்கரம். அல்டிமேட். அதான் சொல்கிறேன், சொல்லவே தேவை. எல்லாமே பயங்கரம். அதெல்லாம் வார்த்தையே வர மாட்டேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அஜித்தோட
புரியல. படம் எப்படி இருக்கு தம்பி? செமையாக இருந்தது. எனக்கு குட் பேட் அக்லி ஒரு என்ட்ரன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எனக்கு இன்னும் ஷாக்கில் இருக்கேன், அவங்க ஒய்ஃபு அப்படியே ட்ராகன் இல்லை அப்படியே இவ்வளோ நாளாக குட் சைடை பார்த்தோம், இப்போ பேட் சைடை பார்க்கலாம், ரெட் ட்ராகன் மாதிரி தான் போன்னு சொன்னது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பிடிச்ச சீனு லாஸ்ட்டில் ரிவெஞ்சுக்கு வந்து ட்ராகன் ஸ்டிக்கரை வச்சு ஒரு ஒரு காரில் வந்தாரா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டார். அஜித் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ அஜித் சார் ஆக்டிங் அசட்டிட்டார். நீங்க யார் ஃபேன் நீங்க? விஜய். ஆனால் இப்போ அஜய் சாருக்கு வந்துட்டு திரிஷா ஆக்டிங் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மியூசிக்கில் பிடிச்சிருந்தது, ஆனால் எனக்கு அக்லி சாங் தான் செமையாக இருந்தது. சூப்பர் ஆசம். தலையே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி சின்ன பையனாக பார்த்தேன். தலையே ரொம்பவே அழகாக இருந்தார், ஹேண்ட்ஸமாக. அவரை பார்க்க 2 கண்ணு பொறுக்கல அந்த சொல்லும். த்ரிஷா மேம் கூட அழகு கம்மி தான், ஆனால் தலை ரொம்ப அழகாக இருந்தார். நான் ரொம்ப தலையோட ஃபேன். இதில் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். அவரை பார்க்க 2 கண்ணு பத்தவே இல்லை எனக்கு. ஏகே சார் ஆக்டிங் எப்படி இருக்கு மேம்? நல்லா இருக்கு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, பட் ஆனால் நல்லா இருக்கு. ஓஜி சம்பவம் மேம், ஓஜி சம்பவம் எப்படி இருக்கு? சம்மம் எப்பவுமே தெறிக்க விடுற மாதிரி தான் விட்டுருக்காரு. ஓகே ஓகே. மியூசிக் மேம், மியூசிக் ஓகே தான், அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. சில இது பண்ணி போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக நான் எதிர்பார்த்தேன் மியூசிக் இருக்கும்ட்டு, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. ஓகே தான், பரவாயில்ல. தலையோட தரிசனம் நல்லா இருந்துச்சுல. அவரோட அழகை பார்க்கவே கண்ணு கரெக்டாக இருக்கு. ஸ்டோரி எப்படி மேம் இருக்கு? ஸ்டோரி எப்படி இருக்கு படத்தோட ஸ்டோரி? ஸ்டோரி ஓகே தான், ஸ்டோரி ஓகே தான். அந்தளவுக்கு கதை ஃபினிஷ்டு கிடையாது, பட் ஆனால் இன்னும் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, தலை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்ற போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எதிர்பார்த்ததை விட அதிகம் தான். ஏன்னா விடாமுயற்சியில் பயங்கரமாக எதிர்பார்த்தது, விடாமுயற்சியில் வந்து கொஞ்சம் ஓகே தான். இது எதிர்பார்க்காம தான் நான் வந்ததே, எதிர்பார்க்காம தான் வந்த ஒரு படம். செம்ம மாசுங்க. ஏகே தான். ஏகே சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? நிறைய கெட்டப்ல வந்திருக்காரு. எல்லா கெட்டப்பும் சூப்பர். அவரோட ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த கெட்டப்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே மாசு தான். சூப்பராக இருந்தது மியூசிக். அவங்க கூட நடித்த ஆர்டிஸ்ட் பிரசன்னா, த்ரிஷா மேம், அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. எப்படி இருக்கு அந்த ஆக்டிங்? ஓ மை, நான் உண்மையாக அவர் அப்படி நடிப்பார் நான் எதிர்பார்க்கல. மாசு. அந்த வாலியோட செகண்ட் கெட்டப்பை வந்து ரீமேக் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஓகே ஓகே. ஸ்டோரி வைஸா படம் எப்படி மேம் இருக்கு? சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. படம்லாம் மாசு சூப்பராக இருந்ததுங்க. பழசு திரும்பி வாலி மூவிலாம் பார்த்த மாதிரி, உன்னை கூட எண்ணெய் தடவேன் மூவியெல்லாம் ஜாயின் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். பெஸ்ட்டு கரியர் பெஸ்ட்டு அஜித் மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதுவும் அவங்க ஃபேன்ஸுக்கு ஃபுல் ட்ரீட்டு. 10 days அவங்க கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். ஒரு நார்மல் நியூட்ரல் சினிமா லவர் நானே வந்து ஒரு 4 தடவை பார்ப்பேன் இந்த படத்தை. ஃபேன்ஸுக்கெலாம் இது வந்து ட்ரீட்டு தான். ஏகே சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? நிறைய படத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த படத்தில் புதுசாகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பழைய படத்தோட ரெஃபரன்ஸும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து மிக்ஸாக எக்ஸ்ட்ரா லோடடாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. படத்தில் ஓஜி சம்பவம் இருக்குது, நாங்கள் சம்பவம் இருக்கா படத்தில்? கண்டிப்பாக சம்பவத்துக்குலாம் மேலே சார். இது சம்பவம் மட்டும் இல்லை, சம்பவத்துக்கு மேலே வேறு ஏதாவது இருந்தால் ஏதாவது சொல்ல முடியுமா? அது அர்ஜுன் சார் எப்படி டபுள் ஆக்ஷன்? ஆமாம், டபுள் ஆக்ஷனு. அது கொஞ்சம் ஸ்பாய்லராக இருக்கும். பட் ஆனால் அஜித்துக்கு ஈக்குவலாக அர்ஜுன் தாஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்து அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் ஏதோ அர்ஜுன் தாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு வில்லன் கேரக்டர் வந்துட்டு போவார்னு நினச்சேன். ஆனால் அது வந்து பெஸ்ட்டுங்க. அர்ஜுன் தாஸ் கேரக்டர் சூப்பராக இருந்தது. அஜித்துக்கு எதிராக வில்லன் கரெக்டாக இருக்கா கேரக்டர்? அஜித்துக்கு எதிராக வில்லன் யாரும் இல்லை. அஜித் தான் பெஸ்ட்டு வில்லன் சார் இன்னைக்கு ஹீரோவில். மியூசிக் வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டேன்றனால, பட் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சிம்ரன் ஆக்டிங்? த்ரிஷாக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாது, ஆனால் சிம்ரன் லெஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க சிம்ரன். அது கூஸ் பம்ப்ஸாக இருந்தது சிம்ரனை மறுபடியும் பார்த்தது. இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நின்றுக்கிட்டே தான் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒர்த்தான படம், சூப்பரான படம், யங்ஸ்டர்ஸ்க்காக படம். எல்லாமே மூவி விஸ்வாசம் எல்லாமே ஃபேமிலிக்காக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோடது வந்து பிளாக் பஸ்டர் தான். எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தையிலேருந்து பசங்களுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. கம் பேக் ஏகே அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. வேற லெவல் தலை. அவர் வந்து டைரக்ஷன் வந்து செதுக்கியிருக்காரு. தலை பாடியெல்லாம் செதுக்கிருக்காரு, படத்தை வேற லெவலில் செதுக்கிட்டாரு. தலை தரிசனத்துக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம்.
தலைக்காக ஒரு பாட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை ஒன்று பாடுறேன். குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்துன்னு பேரு, அஜித்துன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன். கானா பாட்டு ஒன்று இருக்குது. கானா ரசிகர்களுக்காக தலைக்காக கானா ஸ்டைலில் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அது எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ணன், உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான நல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை. எல்லாரும் வந்து குட் பேட் அக்லி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் மரண மாசு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.